சிவானுகிரம் அனைவருக்கும் சித்திகட்டம். நாம் இன்று பார்க்க போகிற பதிவு கர்மா டீடாக்ஸ் பார்ட் 10. அதாவது இந்த பதிவில் நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் பித்ருதோஷம் பற்றிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம அஸ்ட்ராலஜிக்கலா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, சூரியன் ராகு, சூரியன் கேது சேர்க்கை. ராகுன்றவன் அதாவது தகப்பன் வழி பித்ருக்களை குறிக்கக்கூடியது, கேதுன்றவன் அம்மா வழி பித்ருக்களை குறிக்கக்கூடிய ஒரு இது. சூரியன் ராகுவும் சூரியன் தந்தை வழி பாட்டனார் மற்றும் அவங்க லைனேஜையும், அதாவது தாய் வழி பாட்டனார், அதாவது அம்மாவோட வழிபாட்டனார் அவங்களோட லைனேஜையும் குறிக்கக்கூடிய ஒரு தோஷமாக சூரியன் ராகு இணைவு, சூரியன் கேது இணைவு கருதப்படுகிறது. அதே மாதிரி சந்திரன் ராகு நம்மளோட அம்மாவோட அவங்க அப்பாவோட வழி லைனேஜும் அவங்க அப்பாவோட வழி லைனேஜிலும் வரக்கூடிய ஒரு தோஷமாக சந்திரன் ராகு, சந்திரன் கேது சேர்க்கை கருதப்படுகிறது. இதை நம்ம சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். அதாவது காக்கைக்கு உணவு வச்சு காக்கை அடிக்கடி நம்ம உணவு எடுக்காம இருந்ததுனால நம்ம இது ஈஸியா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. இது நம்ம இந்த ஜாதக சேர்க்கையை வச்சு அடிப்படையா வச்சு செஞ்சா கூட காக்கையானது நீங்க போடுற உணவு எடுக்கல, காக்கை எடுக்கல அப்படின்னா, அதாவது இது காக்காய் இல்லாத ஊர்ல சொல்றதுக்கு இல்லை, பட் நம்ம ஊர்ல ஈஸியா அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ காக்கை உணவு எடுக்கலனாலே இது ஒரு மிகச்சிறந்த ஒரு 2-3 நாள் தொடர்ந்து காக்கைக்கு உணவு வச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். டெய்லி நம்ம இதுல கர்மா டீடாக்ஸ்ல மிருகங்களுக்கு உணவு இடுறதை பத்தி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். இதுல காக்கைக்கு உணவிடுதல் பித்ருதோஷங்களை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இந்த பித்ருதோஷத்தை நாம் எவ்வாறு தீர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இதற்கான பரிகார முறைகள் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் கயை, அதாவது திரிவேணி, அலகாபாத் திரிவேணி சங்கமத்திலே சென்று பித்ருக்களுக்கு பிண்டதானம் அளிப்பதினால் அவர்கள் முக்தி அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு சில முக்கியமான சேத்திரங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த 12 ஜோதிர்லிங்க சேத்திரங்களிலே நம்ம பித்ருக்களுக்கான பூஜைகளை செய்வதனால் இந்த பித்ருதோஷங்களிலிருந்து விடுபட முடியும். 12 ஜோதிர்லிங்க, அதுக்கு உங்களுக்கான ஜோதிர்லிங்க சேத்திரம் பத்தி உங்களுக்காக ஆத்மலிங்கம் எங்க இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அங்க சென்று நீங்க பூஜை செய்வதனால் இந்த பித்ருதோஷத்திலிருந்து சிறப்பாக நாம் விடுபட முடியும். மெயினா கங்கை ஏன் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கங்கையோட புராணத்திலேயே கங்கை 3 தேவர்களோட கனெக்டட். ஒருத்தரோட விதியை மாத்தணும்னா இந்த 3 தேவர்கள் சேர்ந்தா மட்டும்தான் மாற்ற முடியும். அதாவது கங்கையானது எப்படி உருவாதுன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மாவுடைய கமண்டலத்திலிருந்து பகீரதன் தன்னோட பித்ருக்கள் பகீரத தவம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பகீரதனானவன் தன் முன்னோர்களுக்கு முக்தி அளிப்பதற்காக கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டி பகீரத தவம், பகீரத பிரயத்தனம் எல்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவர் என்ன பண்றாருன்னா, தவம் செய்து அந்த பிரம்மாவிடம் தவம் செய்து பிரம்மாவுடைய கமண்டலத்து வழியா அந்த விஷ்ணுவின் பாதத்தை கழுவி அந்த ஜலமானது, நீரானது சிவனுடைய ஜடாமுடியிலே சேர்கிறது. சிவன் அதை தாங்கி அந்த ஜடாமுடியிலேருந்து கீழே பூமிக்கு கொடுக்கறதா இந்த கங்கையானது கருதப்படுகிறது. அதுலேயே அந்த திரிவேணி சங்கமம், கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற 3 நதிகள் ஒன்று கூடிய ஒரு இடத்துல கயை சிறந்ததுல அங்க கயாசுரன் என்ற ஒரு அசுரன் பித்திருக்களுக்கு மோட்சம் கொடுப்பதற்காக வேண்டிய படைக்கப்பட்ட ஒரு ஸ்தலமானது. அங்க சென்று பிண்டமளிப்பதினால் பித்ருக்கள் விடுதலை அடைகிறார்கள். கண்டிப்பாக பித்ருக்களுக்கு மோட்சம் கொடுக்க முடியும் என்று நம்பப்படுகிறது. இதுல கோகர்ணம், திரியம்பகேஸ்வர், கேதார்நாத் போன்ற கஷேத்திரங்கள் மிகவும் மகிமை வாய்ந்தது. அங்கு சென்று அங்க பித்ருக்களுக்கு அதாவது எந்த ஒரு நதியில நம்ம குளிக்க சொன்னாலும், நான் உங்களுக்கான புண்ணிய நதி எதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல கூட இதான் சொல்லியிருப்பேன். புண்ணிய நதிகளை நம்ம குளிக்க செல்லும் போது பித்ருக்களை நினைத்து அவர்களுக்கு மோட்சம் வேண்டி அவர்கள் நற்கதி பெற வேண்டி, நற்கதினா என்ன, அவங்க டிவைன் லைட்டோட ஒன்னா போய் சேர்றது ஒரு நற்கதி. டிவைன் லைட்ன்றது ஜோதியில போய் ஐக்கியமாறது ஒரு நற்கதி. அந்த நற்கதியை பெற வேண்டி நாம் அவர்களுக்காக பிரார்த்தித்து நதியில நீராடுவது சால சிறந்தது. ஸோ இந்த மாதிரி காசி, ராமேஸ்வரம் போன்ற ஸ்தலங்கள் பித்ருக்கள் மோட்சம், நாராயணபலின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த எல்லை வச்சு ஐக்கியம் பண்ணக்கூடிய ஒரு மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா, ஆசைகள் நிறைவேறாம இறந்துட்டார்கள், ரொம்ப நாள் பெட்ல படுத்து இறந்தாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரப்ப இந்த பித்ருக்களுக்கான யாகமானது ராமேஸ்வரத்துல செய்யறாங்க. இதுல திருவெண்காடு காட்சிக்கு நிகரான ஒரு கஷேத்திரம். ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருவெண்காட்டுல இருக்கிற ஆலமரத்தின் கீழே செய்யக்கூடிய பித்ருக்கடன்கள், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் இருக்கிறது. அங்கு செய்யக்கூடிய இது நம்மளுடைய 2 வம்ச பித்ருக்களையும் அவங்களுக்கான முக்தியை அளிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக திருவெண்காடு திருத்தலம் கருதப்படுகிறது. திருவெண்காடு திருத்தலம் ரொம்ப மகிமை வாய்ந்தது. பித்ருக்களுக்கு ஸ்வேதாரண்யேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஒயிட் லைட் ஆண்டவனுடைய வெள்ளை உருவமாக இறைவன் அங்கு ஸ்வேதாரண்யேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய வெள்ளை உருவமாக அங்கு இருக்கிறதுனால இறைவன் அங்கு பித்ருக்களை ஈஸியாக அப்சர்வ் செய்து அவர்களுக்கான மோட்சத்தை கொடுக்கிறார். ஓகே, பித்ருக்களுக்கான நற்கதியை அவர் அளிக்கிறார் அப்படின்றது ஒரு ஐதீகம்.
இதுல நம்ம முக்கியமா பார்க்க போறது என்னன்னா, இந்த ஐயா சொல்லியிருக்கிறது, நெல்லை வசந்த ஐயா சொல்லியிருக்க பரிகார முறை என்னன்னா, பாபநாசத்திலே சீராடி, குற்றாலம் பக்கத்தில் பாபநாசத்துல நீராடி, அங்கு போய் பித்திருக்களுக்கான கடன்களை செய்து, பூஜைகளை பித்திரு பூஜைகளை செய்து, அதன் பிறகு இறைவனுக்கு சுவாமி அம்மனுக்கெல்லாம் அர்ச்சனை செய்து, அங்கு அன்னதானம் வஸ்திரதானம் போன்றவற்றை சிறு காணிக்கையுடன் ஏழைகளுக்கு அளிக்கும் போது பித்திருக்கள் மோட்சம் அடைவதாக அதிகம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு பாபநாசம் இருக்கு, 108 லிங்கங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கு சென்று பித்திருக்களுக்கான கடன்களை செய்து, இந்த இதுக்காக நம்ம செய்யறோம்னா அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது விரதம் இருந்த போறது நல்ல விஷயம். அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது கண்டிப்பா நம்ம ஒரு தூய வாழ்க்கை வாழ்ந்து அதுக்கப்புறம் இந்த பித்திருக்களை செய்வது சால சிறந்ததாக கருதப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி மெத்தடாலஜி எல்லாம் சொன்னா கூட நம்ம ரெகுலரா நம்மளால பண்ண முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை பத்தி தான் நான் மெயினா இந்த பதிவுல சொல்றேன். ஒண்ணு, காக்கைக்கு ரெகுலரா ஃபுட்டு கொடுத்துருவாங்க. அது இது உங்களுக்கு பித்து தோஷம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி 2 வகையான விஷயங்களை செய்யக்கூடியது. சனி பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் காக்கைக்கு உணவளிப்பது, பிளஸ் முன்னோர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். காக்கைக்கு ரெகுலரா போடுங்க. அதே மாதிரி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பித்ருக்களை தாய் தந்தை இல்லாதவர்கள் அவர்களை கற்பனை செய்து அவர்களை மனதில் நிறுத்தி ஒரு தெய்வீக ஒளி இருப்பதாக கன்சிடர் செய்து அவர்கள் மூலமாக அவர்களுடைய தந்தை வழி தாய் வழியில் இருக்கிற பித்ருக்களை அழைத்து நாம் அவர்களிடம் இந்த ஹோனோபோனோ மெடிடேஷன் சொல்லுவாங்க, ஐ எம் சாட்டிஸ்ஃபைங், ஐ லவ் யூ, தேங்க் யூ, இந்த வார்த்தைகளை சொல்வதன் மூலமாக பித்ருக்கள் கண்டிப்பாக திருப்தி அடைகிறார்கள். அது இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்காங்க, தமிழ்ல கூட சொல்லலாம். நான் உங்களை விரும்புகிறேன், எனக்கு ஆசிர்வதிங்கள் அப்படின்னு கேட்டு நீங்க இந்த இறைவனை பிரார்த்தனை செய்து இவர்களை இவர்களுடைய ஒளி நீங்க உங்க ஒளியில சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட உங்கள் மூலியமா எனக்கு ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா வாழ்க்கையில நான் முன்னேறுவதற்கு உங்களுடைய ஆசீர்வாதமானது கண்டிப்பாக தேவைப்படுகிறது. நீங்கள் என்னையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டி நிற்கும் போது பித்தர்களுடைய வரக்கூடிய சாப அலைகள் மாறி ஆசீர்வாத அலைகள் நமக்கு பெருக தொடங்கும். வாழ்க்கையில இதை நீங்க இன்ஸ்டன்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 48 நாள் தொடர்ந்து இதை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பித்திரு தோஷம் இருக்குன்னு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா இதை முயற்சி செய்து பாருங்கள். மக நட்சத்திரம், குறிப்பாக மக நட்சத்திரம் உள்ளவர்கள் இந்த மெடிடேஷனை வாழ்க்கையில தினசரி செய்வது சால சிறந்தது. மக நட்சத்திரம் மட்டும் இல்ல, பித்ருக்கள் தோஷன்றது நட்சத்திரம் பார்த்து வரக்கூடிய விஷயம் இல்லை, அது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம். நாம் செய்யக்கூடிய கர்மாக்களின் விளைவாக பூர்வ ஜென்ம கர்மாக்களின் தொடர்பால் வரக்கூடிய ஒரு விஷயம். இதுல மெயினா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, தத்தாத்திரேயர் வழிபாடு. தத்தாத்திரேயரானவர் திரிதேவர்களின் அம்சமாக கருதப்படுகிறார். அத்திரி தேவிக்கும் அனுசுயாக்கும் பிறந்தவர். இவர் உருவான ஸ்தலம் தான் நம்ம சுசீந்திரம் திருஸ்தலம். சுசீந்திரத்தை பத்தி நான் பல பதிவுகளை சொல்லியிருக்கேன். அந்த கோயில் இன்னொரு மிகப்பெரிய அதாவது திருவண்ணாமலை இப்ப எப்படி ஆயிடுச்சோ அந்த மாதிரி அதே மாதிரி இந்த சுசீந்திரம் கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆகி உலகத்திலிருந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்குள்ள டூரிஸ்ட் பிளேஸ் தான். பட் சுசீந்திரம் அந்த அளவுக்கு கிடையாது. கன்னியாகுமரியில இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் சுசீந்திரத்துல கிடையாது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஸ்தலமாகும் என்பதிலே சிறிது மையம் இல்லை. அந்த சுசீந்திரத்தில் இருக்கிற தானுவாலயம் தான் தத்தாத்திரேயரோட அம்சம். தத்தாத்திரேயருக்கு பித்ருவினைகளை தீர்க்கக்கூடிய சக்தி உள்ளது. அவரை நினைத்து நான் சொல்லக்கூடிய இந்த 2 மந்திரங்கள், ஜெய் குருதேவ தத்தா, இது கூட சொல்லலாம். இல்லைன்னா உங்களுக்கு எஃபெக்டிவா வேணும்னா ஓம் த்ராம் தத்தாத்திரேய நம அப்படின்னு சொல்லி அந்த மந்திரம் நான் இதுல கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாகவும் இரவில படுப்பதற்கு முன்னால் சொல்லமாகவும் இந்த தத்தாத்திரேயரிலிருந்து தத்தாத்திரேயர் அருள் மூலியமாக பித்ருக்கள் அவர்கள் முக்தி அடைகிறார்கள். இந்த தத்தாத்திரேயர் வழிபாட்டுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அவர் தத்தாத்திரேயர் தொடங்கிறதுக்கு முன்னாடி பல சோதனைகள் வரும். நம்மளை போட்டு சிவனை விட ஒரு கொடூரமான சோதனைகள் தத்தாத்திரேயர் வழிபாட்டின் போது நமக்கு வரும். ஸோ இதை நம்ம செய்யறதுக்கு பதிலாக நீங்க மெடிடேஷனே பண்ணுங்க. தத்தாத்திரேய வழிபாடு ஒரு சேலஞ்சிங்கா எடுத்துட்டு பண்ணணும். தீர்க்க முடியாத தோஷங்களை தீர்ப்பதற்கு வேற வழியே இல்லைன்னா தத்தாத்திரேயர் வழிபாட்டை கையில் எடுத்து நாம் செய்வதனால் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும். தத்தாத்திரேயர் வழிபாட்டுல இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும். ஆனா சோதனைகள் கொஞ்சம் கடுமையா இருக்கும். ஏன்னா தத்தாத்திரேயர் ஒரு சித்த புருஷராக கருதப்படுகிறார். சித்தருக்கெல்லாம் சித்தன், குருவுக்கெல்லாம் குரு. ஓகே, அந்த மாதிரி பரசுராமருக்கே அவர் குருவா இருந்திருக்கிறார். அவரோட புராணமே தனியா நான் சொல்றேன். அவர் எப்படியெல்லாம் சோதிப்பார் அப்படின்றது கர்த்தவிரியாஜனுடைய கதை தெரிந்தவர்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். கர்த்தவிரியாஜனுடைய குரு தான் தத்தாத்திரேயர். அவருக்கு என்ன மாதிரி சோதனைகள் கொடுத்தாருன்றது அந்த புராணங்களை நான் விரைவில் சொல்கிறேன். ஸோ தத்தாத்திரேயர் வழிபாடு இந்த பித்ரு தோஷங்களை துவம்சம் செய்ய வரக்கூடிய ஒரு விஷயமாகும். இன்ஸ்டன்ட் ரிலீஃபா பித்ருக்களுக்கு இம்மீடியட் ரிலீஃபா கொடுக்கக்கூடிய விஷயமாகும். நீங்க உங்களுக்கு சோதனையை ஃபேஸ் பண்ண ரெடினா தத்தாத்திரேயர் வழிபாடு செய்து பாருங்கள். ஓம் த்ராம் தத்தாத்திரேய இந்த மந்திரத்தை நீங்கள் தினசரி உச்சரித்து
பாருங்கள், ஒரு 48 நாள்ல உங்க லைஃப் மாறுதா இல்லையா பாருங்க. விதியை மாற்றக்கூடிய தத்தாத்திரேயர் வழிபாடு வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்ட காலத்தையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில வசந்தத்தை பிறக்க செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தத்தாத்திரேயர் வழிபாட்டு முறை. கண்டிப்பா விதியை மாற்றும் கோயில் என்ற தலைப்புல ஃபர்ஸ்ட் கோயிலாவே போட போற விஷயம் சுசீந்திரம் கோயில். இது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோஷமாகவும் கருதப்படுகிறது. இந்த சுசீந்திரன் டெம்பிள் இவன் கிரகண காலத்திலேயே இந்த கோயிலானது சாத்தப்படுவது கிடையாது, நடை அடைக்கப்படுவது கிடையவே கிடையாது. இந்த கோயில் வந்து கிரகண நேரத்திலும் இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு கோயிலாக கருதப்படுகிறது. ஸோ இந்த தத்தாத்திரேயரானது கிரகண தோஷத்தையும் நீக்கி வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கை கொடுக்க உள்ளது. கிரகண தோஷம்ன்றது பித்ரு தோஷம்ன்றது ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான். இதுல சனி பாக்குறப்ப இந்த தோஷத்தின் கடுமையானது பயங்கரமா இருக்கு. சோ இன்னொரு விஷயமா கோகர்ணத்துல சென்று அங்க பித்ரு பூஜைகள் செய்து வழிபாடு செய்வதும் ஒரு பெஸ்ட் ரெமிடியா தான் சொல்றாங்க. கோகர்ணம், திரியம்பகேஸ்வர் போன்ற ஜோதிர்லிங்கங்களும் செய்வது ஒரு நல்ல விஷயமாக தான், ஒரு உயர்ந்த விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. இதுல கயால வந்து ஒரு விசேஷம் என்னன்னா, மற்றவங்களுக்கு எல்லாம் சாதாரணமா ஒரு 3 பிண்டம் போடுவாங்க, தாய்க்கு மட்டும் 16 பிண்டம். நான் இந்த ருணங்கள் டைப்ல 6 விதமான ருணங்கள் டைப்ல மாத்திர உணர்வுக்கு தீர்வே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம தாயை வழிபடுவது மூலியமாக, தாயின் முக்தியை வேண்டி நாம் நிற்பதன் மூலியமாக, தாய் நல்லபடியா தாய் இறந்தவர்கள் மேல் உலகத்தில் தாய் நல்ல கதியை அடைய வேண்டும் என்று தாயை பிரார்த்தித்தாலே போதுமான ஒரு விஷயம். தாயானவள் நமக்காக நம் பிட்டுகளிலும் வேண்டி நின்று நமக்கு ஆசீர்வாதத்தை கிடைக்க செய்வாள் என்பதில் சிறிது மையமில்லை. இந்த அம்மாவுக்கு பிண்டம் போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல எப்பேற்பட்ட ஒரு கொடுமையான ஆளா இருந்தாலும் அந்த பிண்டம் போடக்கூடிய சுச்சுவேஷன்ல அழுதுருவாங்க. ஏன்னா 16 பிண்டம் போடுறப்ப அந்த தாய்ப்பட்ட கஷ்டங்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு குழந்தைய வந்து வயிற்றுல வந்து வச்சதுல இருந்து என்னென்ன விஷயங்களுக்காக அந்த பிண்டமானதை நான் உனக்கு கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்றப்ப அதுல ஈடு கட்டிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அந்த 16 பிண்டங்கள் எல்லாம் வந்து ஈடு கட்ட முடியாத ஒரு விஷயம். அந்த அளவுக்கு ஒரு தாயானவள் கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை பிரசவிக்கிறாள். ஸோ தாய் வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து பித்ருதோஷங்களுக்கான சில ஐடியாவில் கொடுத்துருக்கேன். அடுத்தது நம்ம அதாவது வரக்கூடிய பதிவுகளிலே இன்னும் சில கர்மா டிடாக்ஸ் விஷயங்களை பற்றி பார்த்து தெரிந்து கொள்வோம். இதுல இந்த மெடிடேஷன் எல்லாருமே முயற்சி செஞ்சு பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ அனுகிரகம் அனைவருக்கும்.